Okay madam, analytical geometry la வந்து straight lines பத்தி பார்த்துட்டு இருந்தோம். equation of straight lines ஓட equation எப்படி கண்டுபிடிக்கிறது அது எல்லாமே பார்த்தோம். ஸோ என்னென்ன கொடுத்தா எப்படி equation கண்டுபிடிக்கிறது அதை டிஸ்கஸ் பண்ணோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். that is suppose slope y intercept கொடுத்துட்டாங்கன்னா அப்போ equation of the straight line is y is equal to mx plus c. slope point கொடுத்துட்டாங்கன்னா அப்போ equation of the straight line is y minus y1 is equal to m into x minus x1. 2 point கொடுத்துட்டாங்கன்னா அப்போ equation of the straight line is y minus y1 by y2 minus y1 is equal to x minus x1 by x2 minus x1. and then x intercept y intercept கொடுத்துட்டாங்கன்னா அப்போ equation of the straight line is x by a plus y by b is equal to 1. அடுத்து normal formல வந்து அந்த length of the perpendicular from the origin and then angle made by the perpendicular கொடுத்துட்டாங்கன்னா அப்போ equation of the straight line is x cos alpha plus y sin alpha is equal to p. and then parametric form of an equation of a straight line is x minus x1 by cos theta is equal to y minus y1 by sin theta is equal to r. So this is the parametric form of equation of a straight line. அப்புறம் general form of the equation of a straight line is ax plus by plus c is equal to 0. So இதுதான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணோம். அதை பேஸ் பண்ணி சில சம்ஸ் போட்டோம். இப்போ அது கண்டினியூ பண்ணலாம். இங்கே ஒரு இந்த அப்ளிகேஷன் ஓரியன்ட் ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் எங்கே வந்து இந்த மாதிரி equation of the straight line அந்த ஃபார்முலாஸ் எல்லாம் யூஸ் பண்ண முடியும் அப்படின்றதுக்கு ஒரு அப்ளிகேஷன் ஓரியன்ட் ஒரு சம் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் the Pamban Sea Bridge is a railway bridge of length about 2065 meter. ஸோ அந்த பிரிட்ஜ் வந்து இட் இஸ் பாம்பன் சி பிரிட்ஜ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த பாம்பன் சி மேலே ஒரு பிரிட்ஜ் இருக்கும், ரயில்வே பிரிட்ஜ். அதோட லெங்த் வந்து 2065 மீட்டர். கன்ஸ்ட்ரக்டட் ஆன் பாலக் ஸ்ட்ரெயிட் விச் கனெக்ட்ஸ் த ஐலாண்ட் டவுன் ஆஃப் ராமேஸ்வரம் டு மண்டபம். ஸோ ராமேஸ்வரத்தையும் மண்டபத்தையும் கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த பாலக் ஸ்ட்ரெயிட் அது மேலே கட்டப்பட்டிருக்க பிரிட்ஜ் தான் அது. த மெயின் லேண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ மண்டபம்ன்றது வந்து இந்தியாவில் இருக்குது, ராமேஸ்வரம்ன்றது இட் இஸ் அன் ஐலாண்ட். ஸோ அந்த ஐலாண்டையும் இந்த மண்டபம்ன்ற இந்த மெயின் லேண்டையும் கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த பாலக் ஸ்ட்ரெயிட் மேலே இருக்கக்கூடிய அந்த பிரிட்ஜ் தான் அது. The bridge is restricted to a uniform speed of only 12.5 meter per second. ஸோ அந்த பிரிட்ஜ் மேலே போகணுன்னா கண்டிப்பாக ட்ரெயின் ஸ்லோவாக தான் போகும். நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த பிரிட்ஜ் மேலே ட்ரெயின் வந்து 12.5 மீட்டர் per second அந்த ஸ்பீடில் தான் போகணும். ஏன்னா அதுக்கு மேலே ஸ்பீடாக போகக்கூடாது, போனால் அந்த பிரிட்ஜு தாங்க. ஸோ அதனால் இந்த ஸ்பீடில் தான் போகணும்னு சொல்லியிருக்காங்க. இஃப் எ ட்ரெயின் ஆஃப் லெங்க் 560 meters starts at the entry point of the bridge from மண்டபம். ஸோ மண்டபத்துலேருந்து ஆக்சுவலாக அந்த என்ட்ரி பாயிண்ட் அந்த பிரிட்ஜுக்குள்ளே நுழையுது. ட்ரெயினோட லெங்த் வந்து 560 மீட்டர். அந்த ட்ரெயின் வந்து அந்த இதுக்குள்ளே நுழையுது. ஓகேவா? ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் ஆஃப் த ட்ரெயின். ஸோ அந்த ட்ரெயினோட ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் கேட்டிருக்காங்க. வென் டஸ் த இன்ஜின் டச் த ஐலாண்ட். எப்போ இன்ஜின் வந்து ஐலாண்டை டச் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. வென் டஸ் த லாஸ்ட் கோச் கிராசஸ் த என்ட்ரி பாயிண்ட் ஆஃப் த பிரிட்ஜ். கடைசி கோச் வந்து எப்போ அந்த பிரிட்ஜோட என்ட்ரி பாயிண்ட்டை கிராஸ் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. வாட் இஸ் த டைம் டேக்கன் பை த ட்ரெயின் டு கிராஸ் த பிரிட்ஜ். அந்த ட்ரெயின் வந்து அந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? இங்கே வந்து ஆக்சுவலாக இதுக்கு வந்து ஸோ எக்ஸாம்பிள் 6.10 இங்கே சப்போஸ் இதுதான் அந்த பிரிட்ஜுன்னு எடுத்துக்கலாம். லெட் அஸ் இமேஜின் திஸ் இஸ் டு பி த பிரிட்ஜ். ஓகேவா? மண்டபம்லேருந்து ராமேஸ்வரத்துக்கு கனெக்ட் ஆகக்கூடிய பிரிட்ஜ் அது. ஸோ அந்த ட்ரெயின் வந்து இங்கே இதுதான் என்ட்ரி பாயிண்ட் ஆஃப் த பிரிட்ஜ். ஸோ திஸ் இஸ் த என்ட்ரி பாயிண்ட் அண்ட் இது வந்து கம்ப்ளீட்டாக அந்த பிரிட்ஜ் முடிஞ்சிருது. ஓகேவா? ஸோ இது ஃபுல்லாகவே பிரிட்ஜ். ஸோ இதோட பிரிட்ஜோட லெங்த் வந்து கொடுத்துருக்காங்க. இட் இஸ் 2000. அந்த பிரிட்ஜோட லெங்த் வந்து இட் இஸ் 2065 மீட்டர். ஸோ திஸ் இஸ் த லெங்த் ஆஃப் த பிரிட்ஜ். அந்த பிரிட்ஜோட லெங்த் வந்து 2065. ஒரு ட்ரெயின் அந்த ட்ரெயினோட லெங்த் வந்து 560 மீட்டர். ஓகேவா? ஸோ அந்த ட்ரெயின் வந்து இந்த பிரிட்ஜில் வந்து ஆக்சுவலாக கிராஸ் பண்ணுது. அதோட ஸ்பீட் வந்து 12.5 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க, மீட்டர் பர் செகண்ட். ஸோ ஒரு செகண்டுக்கு 12.5 மீட்டர் அந்த ஸ்பீடில் தான் அது கிராஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் ஆஃப் த ட்ரெயின். ஸோ ஏன்னா அந்த ட்ரெயின் ஸ்ட்ரைட் லைனில் தானே மூவ் ஆகுது. அந்த ட்ரெயின் வந்து இட் ஷுட் மூவ் இன் அ ஸ்ட்ரைட் லைன். ஸோ அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் த மோஷன். ஸோ அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரைட் லைன் கேட்டிருக்காங்க. அந்த ட்ரெயின் போகக்கூடிய அந்த பாத்தோட ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. அது ஃபர்ஸ்ட் ஒன். அடுத்தது வென் த இன்ஜின் டச்சஸ் த ஐலாண்ட். ஸோ இன்ஜின் டச்சஸ் த ஐலாண்ட்னா இந்த இன்ஜின் சப்போஸ் இதுதான் அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் த இன்ஜின்னு எடுத்துக்கலாம். இது இன்ஜின், இது வந்து லாஸ்ட் கோச்சுன்னு எடுத்துக்கலாம். ஸோ இன்ஜின் வந்து இங்கே வந்து எந்த டச் பண்ணக்கூடிய அந்த டைம் அதுக்கு எவ்வளோ டைம் ஆகுது அது கேட்டிருக்காங்க. இன்ஜின் வந்து இங்கே வந்து அந்த ஐலாண்டை டச் பண்ணக்கூடிய அந்த டைம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அது செகண்ட் கொஷின். அடுத்து லாஸ்ட் கோச்
crosses the entry point of the bridge. உங்களுக்கெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். இன்ஜின் வந்து இந்த தட் இஸ் இந்த பிரிட்ஜுக்குள்ளே என்டர் ஆகும்போது லாஸ்ட் கோச்சும் என்டர் ஆகாது. ரெண்டும் வேறு டைமில் தான் இந்த பிரிட்ஜுக்குள்ளே என்டர் ஆகும். இந்த இன்ஜின் உள்ளே போய் கொஞ்சம் நேரம் கழித்து தான் இந்த லாஸ்ட் கோச் உள்ளே போகும் பிரிட்ஜுக்குள்ளே, இல்லையா? ஏன்னா லெங்க் ஆஃப் த ட்ரெயின் இருக்கு இல்லையா? ஸோ அப்போ தேர்ஃபோர் இன்ஜின் போகிற அதே டைமில் நமக்கு இந்த லாஸ்ட் கோச் என்டர் ஆகாது. ஸோ இந்த லாஸ்ட் கோச் எந்த டைமில் இந்த பிரிட்ஜுக்குள்ளே என்டர் ஆகுது, அதுதான் தேர்ட் கொஷின் கேட்டிருக்காங்க. And then fourth question is that what is the time taken by the train to cross the bridge? இந்த ட்ரெயின் ஃபுல்லாக க்ராஸ் பண்ணி இந்த பிரிட்ஜை விட்டு வெளியே போயிடணும். தட் இஸ் லாஸ்ட் கோச் எப்போ இந்த பிரிட்ஜிலேருந்து தாண்டி வெளியே போகுது, அப்போ டைம் என்ன, அப்போ வாட் இஸ் த டைம்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதுக்கு ஒரு கிராஃப் வரைய போகிறோம். we are going to draw a graph. ஓகேவா? ஸோ இந்த கிராஃபில் வந்து நம்ம என்ன எப்படி எடுத்துக்க போகிறோம்னா, ஸோ இந்த எக்ஸ் ஆக்சிஸில் we are going to take the time. So time in seconds வந்து we are going to take it in x axis. So இது x axisல எடுத்துக்க போகிறோம். And then y axisல வந்து we are going to take the distance in meters. ஓகேவா? distance in meters நம்ம y axisல எடுத்துக்க போகிறோம். இது ஆரிஜின். ஓகேவா? இப்போ வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னேன், இன்ஜின் ஒரு பாயிண்ட்டை க்ராஸ் பண்ணுற அதே டைமில் லாஸ்ட் கோச் க்ராஸ் பண்ணாது. புரியுதா? இன்ஜின் ஒரு டைமில் க்ராஸ் பண்ணுச்சுன்னா லாஸ்ட் கோச் ஒரு டைமில் க்ராஸ் பண்ணும். இப்போ நீங்கள் இன்ஜின் லெட் அஸ் இமேஜின் தட் இந்த இன்ஜின் வந்து இட் இஸ் இந்த ஆரிஜின், இன்ஜின் ஆரிஜினில் இருக்கதா இமேஜின் பண்ணிப்போம். அப்போ லாஸ்ட் கோச் வந்து கண்டிப்பாக அதை விட கொஞ்சம் தள்ளி இங்கே தான் இருக்கும். இங்கே இன்ஜின் இருந்துச்சுன்னா இங்கே இருக்கும் லாஸ்ட் கோச். ஓகேவா? இப்போ நம்ம லாஸ்ட் கோச்சோட ஈக்குவேஷன் தான் பார்க்க போகிறோம். தட் இஸ் லாஸ்ட் கோச் ட்ராவல் ஆகக்கூடிய, ஏன்னா அப்போ தான் அந்த ட்ரெயின் கம்ப்ளீட்டாக போய் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஸோ அதனால் நம்ம இந்த லாஸ்ட் கோச்சோட அந்த பாத்தை தான் நம்ம ட்ரேஸ் பண்ண போகிறோம். இப்போ இன்ஜின் மூவ் ஆகுதுன்னா அது இங்கே மூவ் ஆகும். ஓகேவா? இன்ஜின் தட் இஸ் இன்ஜின் வந்து இப்போ 0 டைம் 0 அப்போ அந்த பிரிட்ஜுக்குள்ளே என்டர் ஆகுதுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே அடுத்து 1 செகண்டில் இங்கே இருக்கும், 2 செகண்டில் இங்கே இருக்கும். இன்ஜின் இப்படி மூவ் ஆகும். லாஸ்ட் கோச் வந்து எப்படி மூவ் ஆகும்னா லாஸ்ட் கோச் இப்படி மூவ் ஆகும், லாஸ்ட் கோச் இந்த மாதிரி மூவ் ஆகும். ஸோ இன்ஜின் இந்த மாதிரி மூவ் ஆகும், இது லாஸ்ட் கோச் இந்த மாதிரி மூவ் ஆகும். நம்ம இந்த லாஸ்ட் கோச்சோட ஈக்குவேஷன் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், இன்ஜின் வந்து அட் டைம் 0 இருக்கும்போது அந்த பிரிட்ஜுக்குள்ளே என்டர் ஆகுது. வேற லாஸ்ட் கோச் அந்த டைமில் பிரிட்ஜுக்கு வெளியில் இருக்குது. ஸோ லாஸ்ட் கோச் அந்த பிரிட்ஜை என்டர் ஆகும்போது அப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் ஆகிடுது இல்லையா? கொஞ்சம் டைம் ஆகுது. அந்த டைமை தான் நமக்கு கேட்டிருக்காங்க. அதுதான் கேட்டிருக்காங்க, எவ்வளோ டைமில், தட் இஸ் இந்த டைம் கேட்டிருக்காங்க. இந்த டைம் எப்போ வந்து அந்த லாஸ்ட் கோச் பிரிட்ஜுக்குள்ளே என்டர் ஆகுது. ஸோ இது வந்து லாஸ்ட் கோச்சோட பாத், இது இன்ஜினோட பாத். புரியுதா? ரெண்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரே நேரத்தில் இது வந்து ட்ரெயின் போகிற பாத்து கிடையாது. ட்ரெயின் இது மேலே போகல. புரியுதா? ட்ரெயின் இந்த லைன் மேலே இப்படி போகல. ஓகேவா? ட்ரெயின் வந்து ஆக்சுவலாக எப்படி மூவ் ஆகுதுன்னா இங்கேருந்து இப்படி மூவ் ஆகுது. இட் இஸ் மூவிங் லைக் திஸ். ஏன்னா இப்போ டைம் 0 இருக்கும்போது இங்கே இருக்கும் ட்ரெயின். அடுத்து 1 செகண்டில் இங்கே போகும், 2 செகண்டில் இங்கே போகும். இன்ஜின் இந்த மாதிரி ட்ராவல் ஆகும். ஸோ இன்ஜினோட பாத் இது, இன்ஜின் போகக்கூடிய பாத்துக்கு கிராஃப் இது. இது லாஸ்ட் கோச் போகக்கூடிய அந்த பாத்தோட கிராஃப் இது. புரியுதா? இது வந்து ட்ரெயினே இது மேலே ஓடுது அப்படின்னு நினைக்கக்கூடாது. ட்ரெயின் இது மேலே ஓடலை. ட்ரெயின் வந்து இட் இஸ் நாட் ரன்னிங் ஆன் திஸ் லைன். ட்ரெயின் தனியாக பிரிட்ஜ் மேலே போகுது. அந்த இதை நீங்கள் கிராஃபாக ட்ரேஸ் பண்ணும்போது இன்ஜின் போகக்கூடிய அந்த இதுக்கான கிராஃப் வந்து இப்படி இருக்கும். The graph of the path traced by the engine will be this, and this is the graph of the path traced by the last coach. So last coach போகக்கூடிய அந்த பாத்தோட அந்த இது ஸ்ட்ரெயிட் லைன் வந்து இது. ஓகேவா? அதனால் இது மேலே ட்ரெயின் போகுதுன்னு நினைக்கக்கூடாது. ட்ரெயின் ஆக்சுவலாக இது மேலே போகல. ஸோ ட்ரெயின் ஸ்டார்டிங்கில் இங்கே இருக்குது. அடுத்து 1 செகண்டில் இப்படி மூவ் ஆகும் அந்த பாத். அடுத்து 2 செகண்டில் இப்படி, 3 செகண்டில் இப்படி, 4 செகண்டில் இப்படி. ஸோ அதனால் the train will be moving like this. ஓகேவா? ட்ரெயின் இந்த மாதிரி மூவ் ஆகும். ஏன்னா நான் திரும்பவும் சொல்கிறேன், இன்ஜின் ஒரு பாயிண்ட்டை தாண்டும் போது அதே சமயத்தில் லாஸ்ட் கோச்சும் தாண்டணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ அப்போ இன்ஜின் சப்போஸ் இந்த பாயிண்டில் இங்கே வரும்போது அப்போ லாஸ்ட் கோச் இந்த இடத்துல இருக்கும். புரியுதா? அது மாதிரி இன்ஜின் இங்கே மூவ் ஆகும்போது லாஸ்ட் கோச் இங்கே இருக்கும், இன்ஜின் இங்கே மூவ் ஆகும்போது லாஸ்ட் கோச் இங்கே இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நமக்கு ட்ரெயின் மூவ் ஆகுமே தவிர இன்ஜின் ஒரு பாயிண்ட்டை க்ராஸ் பண்ணுற அதே டைமில் லாஸ்ட் கோச்சும் அதே பாயிண்ட்டை க்ராஸ் பண்ணாது. ஏன்னா லெங்க் ஆஃப் த ட்ரெயின் இருக்கிறதுனால. ஸோ அதனால் இது வந்து பாத் ஆஃப் த இன்ஜின் போகக்கூடிய அந்த பாத்துக்கு கிராஃப் வரைஞ்சிருக்கும். இது இட் இஸ் அ கிராஃப் ட்ரான் ஃபார் த பாத் ஆஃப் த லாஸ்ட் கோச் போகக்கூடிய அந்த பாத்துக்கான கிராஃப். ஓகேவா? ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா let
time in seconds be taken in x-axis and distance in meters be taken in y-axis. So time x-axis லையும் distance y-axis லையும் எடுத்துக்கிறோம். ஓகேவா? Now let the engine be at origin. So engine வந்து இங்க originல இருக்கதா எடுத்துக்கிறோம். engine வந்து originல இருக்கு. ஓகேவா? அப்ப now the length of the train is 560 meter. Length of the train is 560 meter. இது நமக்கு கொடுத்திருக்காங்க இல்லையா? length of the train is 560 meter னு கொடுத்திருக்காங்க. அப்ப therefore the y-intercept, so this is the negative intercept. Length of the train 560 meter is the negative y-intercept. ஏன்னா y-axis ஓட நெகட்டிவ் டைரக்ஷன்ல தான் அது இருக்கு. ஸ்டார்டிங்ல எங்க இருக்கு? அந்த length of the train ஃபுல்லாவுமே நெகட்டிவ் டைரக்ஷன் ஆஃப் y-axisல தான் இருக்கு. அப்ப therefore இது நெகட்டிவ் y-intercept இல்லையா? இந்த இடத்துல வந்து நெகட்டிவ் y-intercept வரும். is the negative y-intercept. Now speed of the train, speed, so speedங்கிறது என்ன? it is distance by time taken. அதான speed is given as 12.5 meter per second. So distance by timeங்கிறது வந்து ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இதான் distance and this is time. So distance by time கண்டுபிடிச்சிங்கன்னா that is opposite side by adjacent. எந்த ஒரு பாயிண்ட்லயுமே opposite by adjacent என்ன வரும் உங்களுக்கு? tan theta வரும். We'll get tan theta which is the slope of this line. புரியுதா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாயிண்ட் எடுத்துட்டு என்ன distance travel பண்ணியிருக்கோம்? So distance traveled is this and the time taken is this. ஆரிஜின்லேருந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இது வரைக்கும். ஓகேவா? ஸோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை டைம் டேக்கன் கண்டுபிடிச்சிங்கன்னா யூல் கெட் திஸ் ஆங்கிள். இந்த ஆங்கிள் கிடைக்கும் இல்லையா? யூல் கெட் திஸ் ஆங்கிள். இந்த ஆங்கிள் கிடைக்கும். ஸோ அப்போ இந்த ஆங்கிள் கிடைச்சதுன்னா அப்போ விச் இஸ் கால்ட் அஸ் tan theta. இட் இஸ் த ஸ்லோப் ஆஃப் திஸ் லைன். அதுதான் இந்த லைனோட ஸ்லோப். ஓகேவா? ஸோ அப்போ therefore இஸ் த ஸ்லோப் m of the path of the train. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கேட்டிருக்காங்க? ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் தானே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் ஆஃப் த ட்ரெயின். இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? ஸ்லோப் m it is equal to 12.5 meter per second னு சொல்லியிருக்கோம். ஸ்லோப் தான் இதுன்னு சொல்லியிருக்கோம். தட் இஸ் அந்த டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடை வந்து யூ ஹாவ் டு டேக் இட் அஸ் ஸ்லோப். ஸ்பீடை வந்து ஸ்லோப்பாக எடுத்துக்கணும். அந்த லெங்த் ஆஃப் த ட்ரெயின் y-intercept தான் என்னது? length of the train which is minus 560 meter. ஏன்னா அது வந்து நெகட்டிவ் டைரக்ஷன் ஆஃப் y-axisல இருக்கனால அதை minus 560 மீட்டர்னு எடுத்துக்கிறோம். ஸோ ஸ்லோப்பும் y-intercepட்டும் கொடுத்துட்டாங்கன்னா அப்போ therefore the equation is, so the equation is, so இப்போ equation of the train என்ன வரும்? it is equal to y is equal to mx plus c. அதான ஃபார்முலா? y is equal to mx plus c. that is y is equal to 12.5 into x minus 560. So this is the equation of motion of the train. So அந்த ட்ரெயின் போகக்கூடிய அந்த பாத்தோட ஈக்குவேஷன் அதுதான். தட் இஸ் இந்த லைன் இருக்குல்ல, இந்த லைனோட ஈக்குவேஷன் தான் இது. இந்த லைனோட ஈக்குவேஷன் தான் y is equal to 12.5x minus 560 மீட்டர். 560ங்கிறது ஓகேவா? இப்போ நமக்கு அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? செகண்ட் கொஸ்டின், when the engine touches the other side of the bridge. ஸோ இன்ஜின் எப்போ இந்த அதர் சைட் ஆஃப் த பிரிட்ஜை டச் பண்ணோம்? இன்ஜின் எப்போ இங்கே போய் டச் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்னேன், இன்ஜின் சப்போஸ் இது இந்த இடத்துல அதர் சைட் ஆஃப் த பிரிட்ஜ் வந்துருதுன்னு வச்சுக்கோம். ஸோ இன்ஜின் இங்கே போய் டச் பண்ணும்போது அப்போ வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கோச் வந்து அப்போ அந்த அதர் சைடை டச் பண்ணியிருக்காது. அதே சமயத்தில் அதர் சைடை வந்து அந்த லாஸ்ட் கோச் டச் பண்ணியிருக்காது. புரியுதா? ஸோ இன்ஜின் அந்த அதர் சைடை டச் பண்ணும்போது அப்போ டைம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ டைம் என்னன்னு பார்க்கும்போது நம்ம யூ ஷுட் டேக் த ஒய் இன்டர்செப்ட்ஸ் டு பி 0. ஒய் இன்டர்செப்டை 0ன்னு எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம இன்ஜினை தான் பார்க்குறோம். இப்போ சப்போஸ் இன்ஜினை பார்க்கும்போது நம்ம இந்த ஈக்குவேஷனை கன்சிடர் பண்ணணும், இந்த லைனை கன்சிடர் பண்ணணும். இந்த லைனுக்கு வந்து ஒய் இன்டர்செப்ட் 0 இல்லையா? இந்த லைனுக்கு வந்து ஒய் இன்டர்செப்ட் 0. ஸோ அப்போ therefore when
engine touches other side of the bridge. ஸோ எப்போ வந்து இன்ஜின் அதர் சைட் ஆஃப் த பிரிட்ஜை டச் பண்ணோன்னா அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒய் வந்து தட் இஸ் டிஸ்டன்ஸ் எவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்கணும் 2065 மீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கணும். அண்ட் அதே சமயத்தில் the y intercept c should be equal to 0. y intercept 0வாக இருக்கணும். அப்போ தான் இன்ஜின் டச் பண்ணும். இப்போ சிக்கு நீங்கள் 516 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா அப்போ லாஸ்ட் கோச்சும் அந்த இடத்த தாண்டிடுதுன்னு அர்த்தம், அந்த இடத்த டச் பண்ணிடுதுன்னு அர்த்தம். புரியுதா? சிக்கு வந்து 516 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா லாஸ்ட் கோச்சும் அந்த இடத்த தாண்டிடுதுன்னு அர்த்தம். ஸோ இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும்? 2065 is equal to 12.5x minus 0. ஸோ அப்போ therefore simplify பண்ணோன்னா அப்போ x is equal to 2065 divided by 12.5. ஸோ இதை simplify பண்ணோன்னா அப்போ you'll get it as 165.2. அப்போ therefore x is equal to 165.2 seconds. அப்போ therefore engine touches the other side of the bridge at 165.2 seconds. Therefore engine touches other side of the bridge in 165.2 seconds. ஸோ இவ்வளோ செகண்ட்ஸ் கழிச்சு தான் இன்ஜின் வந்து அதர் சைட் ஆஃப் த பிரிட்ஜை டச் பண்ணுது. அடுத்தது தேர்ட் கொஷின் என்ன கேட்டிருக்காங்க? வாட் இஸ் த தேர்ட் கொஷின்? ஆஸ் லாஸ்ட் கோச் ஓட என்ட்ரி பாயிண்ட் ஆஃப் த பிரிட்ஜ், பிரிட்ஜுக்குள்ளே லாஸ்ட் கோச் எப்போ என்ட்ரு ஆகும்? டைம் அட் விச் லாஸ்ட் கோச் enters the bridge. ஸோ நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த ஈக்குவேஷன் வந்து அந்த லாஸ்ட் கோச் போகிறதோட அந்த லைன் தான் இது. ஓகேவா? லாஸ்ட் கோச் பிரிட்ஜுக்குள்ளே என்டர் ஆகுதுன்னா இதுதான் பிரிட்ஜோட ஸ்டார்டிங் பாயிண்ட்னு வச்சுக்கோங்க. பிரிட்ஜுக்குள்ளே என்டர் ஆகுதுன்னா அப்போ பிரிட்ஜோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்கே இருக்கும். ஸோ லாஸ்ட் கோச் என்டர் ஆகும்போது அப்போ உங்களுக்கு டிஸ்டன்ஸ் வந்து என்னது? 0. y ஆக்சிஸ் டிஸ்டன்ஸ் வந்து 0. அப்போ இதில் yக்கு 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். இந்த ஈக்குவேஷனில் yக்கு 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ புட் y is equal to 0. ஸோ yக்கு 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ yக்கு 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும்? 0 is equal to 12.5x minus 560. அப்போ therefore x is equal to 560 divided by 12.5. அப்போ therefore x is equal to 44.8 seconds. ஸோ அப்போ லாஸ்ட் கோச் ஃபஸ்ட்டு இப்போ என்ஜின் வந்து 0 செகண்ட்ஸில் உள்ளே போச்சுன்னா அப்போ லாஸ்ட் கோச் எத்தனை செகண்ட்ஸ் கழித்து உள்ளே போகுது பிரிட்ஜுக்குள்ளே? 44.8 செகண்ட்ஸ் கழிச்சு தான் உள்ளே போகுது லாஸ்ட் கோச். அது வரைக்கும் லாஸ்ட் கோச் வெளியே தான் இருக்கும். புரியுதா? அப்போ therefore time at which or therefore last coach enters the bridge at 44.8 seconds. ஸோ இத்தனை செகண்ட்ஸில் தான் அந்த லாஸ்ட் கோச் வந்து பிரிட்ஜுக்குள்ளே என்ட்ரு ஆகுது. ஓகேவா? அடுத்தது ஃபோர்த் சப்டிவிஷன். ஃபோர்த் சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்க? டைம் டேக்கன் ஃபார் த ட்ரெயின் டு கிராஸ் த பிரிட்ஜ். ஸோ டைம் டேக்கன் ஃபார் த ட்ரெயின் டு கிராஸ் த பிரிட்ஜ். ஸோ ட்ரெயின் வந்து அந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? லாஸ்ட் கோச்சும் அதை தாண்டி இருக்கணும். தட் இஸ் அந்த என்ன சொல்கிறது, அந்த ஐலாண்டை போய் டச் பண்ணியிருக்கணும். லாஸ்ட் கோச்சும் ஐலாண்டை டச் பண்ணியிருக்கணும். சப்போஸ் இதான் அந்த எண்ட் ஆஃப் த இதுன்னு வச்சுக்கோம், பிரிட்ஜோட எண்டுன்னு வச்சுக்கோம். இது பிரிட்ஜோட ஸ்டார்டிங், இது பிரிட்ஜோட எண்டிங்னு வச்சுக்கிட்டோன்னா இப்போ முதல்ல நம்ம என்ன பார்த்தோம்னா என்ஜின் அந்த பிரிட்ஜோட எண்டை தொடும்போது என்ன டைமுன்னு பார்த்தோம். அப்போ என்ன டைமுன்னு பார்த்தோம். அப்போ டைம் வந்து உங்களுக்கு வேறையாக இருந்தது. இட் வாஸ் ஒன்லி 160 என்ன டைம் இருந்தது? 165.2 இருந்தது இந்த டிஸ்டன்ஸ். இப்போது லாஸ்ட் கோச் அது போய் தொடும்போது அப்போ வாட் இஸ் த டைம்? அப்போ டைம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயிருக்கும் இல்லையா? அப்போ வாட் இஸ் த டைம்னு பார்க்கலாம். வாட் இஸ் த டைம் டேக்கன் when the last coach touches the bridge? ஸோ லாஸ்ட் கோச் touches the bridge. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? we have to substitute. put y is equal to 2065. ஏன்னா அவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கு இல்லையா ட்ரெயின் வந்து. ஏன்னா இந்த டிஸ்டன்ஸ் தான் 2065. இந்த டிஸ்டன்ஸ் வந்து 2000. இந்த டிஸ்டன்ஸ் வந்து 2065.
இந்த டிஸ்டன்ஸ் வந்து 2065 டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணதுக்கு அப்போ வாட் இஸ் த டைம் டேக்கன் பை த லாஸ்ட் கோச்சோட டைம் டேக்கன் என்ன, அப்போ இங்கே என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஒய்க்கு பதிலாக நம்ம 2065 இந்த இக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம். முதல்ல இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம், ஒய் இன்டர்செப்ட் 0ன்னு போட்டு, அதே சமயத்தில் அந்த டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஒய் வந்து 2065 இருக்கும்போது அப்போ டைம் என்னன்னு பார்த்தோம், அது 165 பாயிண்ட் சம்திங் செகண்ட்ஸ்ன்னு வந்துச்சு. இப்போது இந்த இடத்துல லாஸ்ட் கோச்சும் தாண்டினதுக்கப்புறம் அப்போ என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ அப்போ புட் ஒய் இஸ் ஈக்குவல் டு 2065. இந்த ஈக்குவேஷனில் ஒய்க்கு பதிலாக 2065 சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன வரும், 2065 இஸ் ஈக்குவல் டு 12.5x minus 560. அப்போ வாட் இஸ் எக்ஸ்ன்னு பார்ப்போம். ஸோ அப்போ therefore 12.5x is equal to, ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா அப்போ you'll get it as இந்த மைனஸ் 560 இந்த பக்கம் போகும்போது ப்ளஸ் 560 ஆகிடும். ஸோ அப்போ இட் இஸ் கோயிங் டு பி 625. அப்போ therefore x is equal to 2625 divided by 12.5. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா அப்போ x is equal to 210 seconds. ஸோ அப்போ therefore the train crosses the bridge in 210 seconds. So 210 seconds la the train வந்து the bridge cross பண்ணிடும். புரிஞ்சுதாமா? புரிஞ்சுதா இது? ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து ட்ரெயின் வந்து ஒரு பாயிண்ட்டை கிராஸ் பண்ண 44.8 செகண்ட்ஸ் எடுத்துக்குது. ஓகேவா? அந்த என்ஜின் டச் பண்ணும்போது உங்களுக்கு 165.2 செகண்ட்ஸ் ஆகுது. இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு இது 210 கிடைக்கும். புரியுதா? இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு இதே 210 கிடைக்கும். வில் கெட் திஸ். ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். தட் இஸ் எக்ஸாம்பிள் 6.11. ஸோ எக்ஸாம்பிள் 6.11 பார்க்கலாம். ஸோ இதில் நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, find the equation of the straight lines making y-intercept of 7 and angle between the line and y-axis is 30 degree. ஸோ ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து y-intercept 7 மேக் பண்ணுது. அதே சமயத்தில் அந்த லைனுக்கும் அந்த ரெண்டு லைனுக்கும் ஆங்கிள் y-axisக்கும் நடுவில் உள்ள ஆங்கிள் வந்து 30 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ x-axisோடு அது மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிருக்கலாம். ஆனால் இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இட் இஸ் given that, ஸோ இப்போ சப்போஸ் இதுதான் x-axisன்னு எடுத்துக்கலாம், இது y-axisன்னு எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் வந்து இட் மேக்ஸ் அன் y-intercept of 7. Suppose let us imagine that the two straight lines to be AB and BC. Let AB and BC which makes an y-intercept 7. ஸோ இப்போ இந்த டிஸ்டன்ஸ் 7 யூனிட்ஸ்னு கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த ஆங்கிள் மேட் பை த லைன் வித் x-axis தெரிஞ்சிச்சுன்னா போதும், நம்ம ஈஸியாக இது கண்டுபிடிச்சிடலாம். தட் இஸ் ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் கேட்டிருக்காங்க. நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஈக்குவேஷன் ஆஃப் த லைன்ஸ் ஏபி அண்ட் பிசி கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ நமக்கு இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் ஒய் ஆக்சிஸோட இட் மேக்ஸ் அன் ஆங்கிள் ஆஃப் 30 டிகிரி. ஸோ அப்போ இந்த லைன் ஏபி வந்து ஒய் ஆக்சிஸோட இட் மேக்ஸ் அன் ஆங்கிள் ஆஃப் 30 டிகிரி. ஸோ இந்த ஆங்கிள் 30 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ அதே மாதிரி இந்த ஆங்கிள் பிசி, இந்த லைன் வந்து ஒய் ஆக்சிஸோட 30 டிகிரி மேக் பண்ணுது. ஓகேவா? இதுதான் நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ இதை யூஸ் பண்ணி we have to find the equation of the straight lines. ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். Now இப்போ இந்த ஆங்கிள் 30 டிகிரினா, இந்த ஆங்கிள் 30 டிகிரினா, அப்போ வாட் அபவுட் திஸ் ஆங்கிள்? இந்த ஆங்கிள் என்னவா இருக்கும்? உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக இது வந்து 90 டிகிரி இல்லையா? இது 90 டிகிரி, திஸ் இஸ் 90 டிகிரி. அப்போ therefore இந்த ஆங்கிள் என்னவா இருக்கும்? இட் வில் பி 60 டிகிரி இல்லையா? இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இல்லையாமா? OABங்கிறது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இது 30னா அண்ட் இது 90 ஆல்ரெடி நமக்கு தெரியும். அப்போ therefore இந்த ஆங்கிள் என்னவா இருக்கும்? 60 டிகிரி. அப்போ வாட் அபவுட் திஸ் ஆங்கிள்? இது 120 டிகிரியாக இருக்கும் இல்லையா? ஆங்கிள் இன் a straight line which is 120 டிகிரியாக இருக்கும். this will be 120 டிகிரி. இப்போ அதே மாதிரி இந்த ஆங்கிள் வந்து 30 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆங்கிள் 30 டிகிரினா, இஃப் திஸ் ஆங்கிள் இஸ் கோயிங் டு பி 30 டிகிரி, அப்போ வாட் அபவுட் திஸ் ஆங்கிள்? இந்த ஆங்கிள் என்னவா இருக்கும்? இப்போ இந்த ஆங்கிள் 30 டிகிரினா, இப்போ நமக்கு இந்த ஆங்கிளும் 30 டிகிரியாக தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த ஆங்கிள் வந்து நமக்கு 30 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. now again இது 90 டிகிரி, இது 90 டிகிரி. ஸோ this angle